திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் நகராட்சியில் சுற்றித் திரியும் தெருநாய்களால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சமீப காலமாக தமிழகத்தில் அதிகரித்துள்ள தெருநாய் தொல்லையால் தெருக்களில் நிம்மதியாக நடமாட முடியாத நிலைக்கு ஆளாகியுள்ளனர் மக்கள். அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் ஆடம்பர வீடுகளிலும் நாய்கள் ஜாக்கிரதை என பலகை தொங்கவிட்ட காலம் சென்று ஒவ்வொரு தெருவிலும் இங்கு தெருநாய்கள் தொல்லை ஜாக்கிரதை என பலகை வைக்கும் காலம் வந்துவிட்டது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு தெருநாய் கடிக்கு ஆளாகி வருபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய்கள் அட்டகாசம் அதிகரித்துள்ளது. திருநின்றவூர் வடக்கு பிரகாஷ் நகரில் பொங்கல் தினத்தன்று அருகில் உள்ள கடைக்கு சென்ற சிறுமியை துரத்திச் சென்ற தெருநாய்கள் சிறுமியின் காலை வெறிகொண்டு கடித்துள்ளது. சிறுமியின் நிலை கண்டு காப்பாற்ற சென்ற மூதாட்டி லிடியாவையும் விட்டு வைக்காத தெருநாய் கூட்டம் மூதாட்டியின் கன்னம், கை, கால், மார்பு உள்ளிட்ட இடங்களில் கடித்து குதறியுள்ளது. இவர்களின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். எங்களால் வெளியில் போக முடியல. முந்தா நாள் கூட ஒரு குழந்தைய கடிச்சிருச்சு. குழந்தைய காப்பாற்ற போனவங்களுக்கு பெரியவங்களும் கடிச்சு ரொம்ப ரத்த வெள்ளத்தில் கிடந்தாங்க அந்த அம்மா. அதோட கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் ஆவடி ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. எங்களுக்கு போக வர பயமாக இருக்குது. பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல்லேருந்து பசங்க இப்படி போகுது வருது. எங்களுக்கே மெயின் ரோட்டுக்கு போக அவ்வளோ பயமாக இருக்குது. இந்த நாயை கடுப்பிடி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக இருக்கும். எங்களால் முடியல, வெளியில் வரத்துக்கு பயமாக இருக்குது. எங்கள் குழந்தைங்க வெளியில் விளையாட முடியல. அந்த பக்கம் போனாலும் குலைக்குது, இந்த பக்கம் போனாலும் குலைக்குது. எது வெறி பிடிச்ச நாயின்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்கள் மட்டும் யதார்த்தமாக வரோம், உடனே பார்த்தா அங்கே கடிச்சிருச்சு இங்கே கடிச்சிருச்சுங்கிறாங்க. எங்களுக்கு பயமாக இருக்குது. தெருநாய்கள் மட்டுமின்றி வளர்ப்பு நாய்களின் தொல்லையும் அதிகரித்துள்ளதாக கூறும் அப்பகுதிவாசிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறுகின்றனர். அடிக்க சொல்லலை, கொண்டு போய் விட்டுருங்க, அதுக்கு தடுப்பூசி போடுங்க. கவுன்சிலர் அனுப்புறாரு, ஆபத்துன்னு சொல்கிறாரு, நாயை பிடிச்சி குத்துருங்க. அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அடுத்தவங்க உயிருக்கு ஆபத்து நீங்கள் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் எங்கள் உயிருக்கு ஆபத்து நாங்கள் சொல்கிறோம். வளர்க்குற நாய் உன்னை கடிக்க போதில்லை, ஆனால் எங்களுக்கு கடிக்குது இல்லை. இதுபோன்ற கொடூர சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் ஆவடி அரசு மருத்துவமனையில் ஜனவரி மாதம் தொடங்கிய 18 நாட்களில் மட்டும் 157 பேர் நாய்க்கடிக்கு சிகிச்சை பெற்றுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தெருநாய்கள் தொல்லை குறித்து திருநின்றவூர் நகராட்சியில் பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகமும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தெருக்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஆவடி செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.